மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் அது 40 முதல் உள்ள வசனம். மத்தேயு 10ஆம் அதிகாரம் அதனுடைய 40ஆம் வசனம். உங்களை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான், என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான். தீர்க்கதரிசி என்னும் நாமத்து நிமித்தம் தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்கிறவன் தீர்க்கதரிசி கேட்ட பலனை அடைவான். நீதிமான் என்னும் நாமத்து நிமித்தம் நீதிமானை ஏற்றுக்கொள்கிறவன் நீதிமானை கேட்ட பலனை அடைவான். சீஷன் என்னும் நாமத்து நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனும் தன் பலனை அடையாமல் போவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். உங்களை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான். அருமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரசியா ஊழிய சமயத்தில் தம்முடைய சீஷர் ஜனங்களை தன்னுடைய முன்னாக நிறுத்தி ஆண்டவர் சில உபதேசங்களையும் சில சத்தியங்களையும் சொல்லுகிறதை நாம் காண முடிகிறது. அவர் 2 பேராய் அவர் அனுப்புகிறார். ஆட்டுக்குறாமை செந்தாய்க்களை மத்தியில் ஓதாய்க்களை மத்தியில் ஆடுகளை அனுப்புறது போல நாங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லுகிறார். அவர் கர்த்தருடைய ஊழியத்துக்காக இறங்கி புறப்பட்ட சீஷர் ஜனங்களை நோக்கி என்னுடைய ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய ஊழியக்காரனை ஏற்றுக்கொள்கிறவன் தேவனை ஏற்றுக்கொள்கிறார். சிலவங்க வீட்டில் போனா ஒரு சோத்திரம் கூட வரா. அல்லேலூயா. சில வீடுகளை போனா கெட்ட வார்த்தை வரலாம். சில வீடுகளை போனா இப்படி பல அந்நியர்கள் நிறைந்திருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு தம்முடைய சீஷரை நோக்கி சொன்னாரே, உங்களை புறக்கணிக்கிறவன் என்னை புறக்கணிக்கிறான், உங்களை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான். நாம் ஒருவருக்கு ஒரு நாள்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுகிறோம். எதற்காக சொல்லுகிறோம்னா, ஆண்டவர் என்னோடு காத்திருக்கிறார், அதற்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நான் வேகமாய் கடந்து சொல்லுகிறேன். என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என் பிதாவை ஏற்றுக்கொள்கிறார். தீர்க்கதரிசி என்ற நாமத்தை நிமித்தம் தீர்க்கதரிசி ஏற்றுக்கொள்கிறவன் தீர்க்கதரிசி கேட்ட பலனை அடைவான். ஒருவர் தீர்க்கதரிசி ஏற்று சொல்லி ஏற்றுக்கொண்டார், அதற்குள்ள பலனை கர்த்தருக்கு தருவாராம். அல்லேலூயா. நீதிமான் என்ற நாமத்தை நிமித்தம் நீதிமானை ஏற்றுக்கொண்டார், அதற்கேற்ற பிரதிபலனை அடைவான் என்று சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசி அவர் சொல்லுகிறார், சீஷன் என்னும் நாமத்தை நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவருக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுத்தார், கொடுக்கிறவன் தன் பலனை அடையாமல் போகான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். சீஷன் என்னும் நாமத்தை நிமித்தம் ஒருவரை சொன்னார், தேவனுடைய ஊழியம் செய்கிறவன் என்ற நாமத்தின் நிமித்தம் ஒரு கிளாஸ் தண்ணீர் நீ கொடுத்தால் அதனுடைய பிரதிபலன் இல்லாம போகாது. சோத்ரா, சோத்ரா, சோத்ரா. சில வீடுகள் இந்த வந்ததுக்கு போய் நாம 1 மணிக்குள்ள லோகனாலும் ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து வைக்க முடியாது இருக்கிறவங்க உண்டு. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நான் யாரையும் தப்பு சொல்லுகிறது அல்ல. அல்லேலூயா. நீங்கள் சொல்லாமலே அதை செய்யணும். அல்லேலூயா.
பெற்றல்ல, அல்லேலூயா, கொடுத்தார். அதனுடைய பிரதிபலன் உண்டு. வேதம் மிக தெளிவாய் சொல்லப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. சீசர் என்னும் நாமத்தின் நிமித்தம் சிறியருக்கு ஒருவருக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவர் தன் பலனை அடையாமல் போகார் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இயேசு தம்முடைய திருவாய் மொழிந்து சொல்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்ம கர்த்தருடைய நாமத்துக்கு எதை கொடுத்தால் அதற்கேற்ற ஒரு ஆசீர்வாதம் இல்லாம போகவே போகாது. அல்லேலூயா, அல்லேலூயா. கொஞ்சத்திலே நீ உண்மையாயிருந்தால் அநேகத்தில் தேவனை அதிகாரியாய் மாற்றுவார். யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் அப்படியே 20ஆம் வசனம் வாசிங்க. யோவான் 13:20. நான் அனுப்பினவனை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான், என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அனுப்பினவனை ஏற்றுக்கொள்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். நான் அனுப்புகிறவனை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான், என்னை ஏற்றுக்கொள்ள என்னை அனுப்பினவனை ஏற்றுக்கொள்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ ஒரு ஊழியக்காரனுடைய வீட்டிலே கடந்து வரும்போது நீ தகுந்த நிலையில் அதை வரவேற்கால் அதற்கு ஆசீர்வாதம் உண்டா? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை அவர்களை அசட்டை பண்ணினால் கர்த்தரை அசட்டை பண்ணுகிறதற்கு சமம். அப்படியானால் ஒரு ஊழியக்கான விரோதமாய் பேசினா கர்த்தருக்கு விரோதமாய் பேசுறது. அல்லேலூயா. ரொம்ப ஜாக்கிரதை வேணும். நீ சிலருக்கு பேச மாட்டேங்கிறது சிந்திப்பாங்க. அல்லேலூயா. நீ வாய்க்கொண்டு பேசுவதை பார்க்கிறோம், கேட்டானது இதயத்திலே நீ சொல்லுகிறது. அல்லேலூயா. சிலவங்க நேரடியா பேச மாட்டாங்க, இதயத்தில் வளர்க்க மாட்டாங்க. ஆனால் மற்றவர்கள்ட்ட தன்னை மூக்கை எல்லாம் வைத்து உடனடியா சொல்லுவாங்க, அது கேட்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை உலகில் பரவுவது சில கைவிட சில மருந்து இருப்பா இருக்கும், சில மருந்து கைப்பா இருக்கும். நம்ம பிள்ளைங்க இருப்பு மருந்து வாங்கி வாங்கி குடிப்பாங்க, ஆனா கைப்படுத்தோடு விழுந்து தள்ளுவார்கள். அல்லேலூயா. ஆனால் கர்த்தருக்காக நாம் உண்மையாக இருந்தால் அதற்கேற்ற பலனை நாம் பெற்றுக் கொள்வோம் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். மத்தேயு 25:40. அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரனான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். அல்லேலூயா. வலது பாகத்தில் இருக்கிறவரை இடது பாகத்தில் இருக்கிறவர்களையும் தேவன் அழைப்புகள் விடுத்து அழைக்கிற போது அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. வசனம் அதனுடைய அதற்கு ராஜ பிரதியுத்தரமாக, இந்த சிறியவராகிய சகோதரி இவர்களில் ஒருவருக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கு செய்தீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 35ஆம் வசனம் படிங்க. பசியாயிருந்தேன், எனக்கு பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்துக் கொண்டீர்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப
அல்லேலூயா சொல்லுங்க. ஏற்படையான ஒரு நபரை தெரியும். அவர் எல்லாருக்கும் கன்வென்ஷன் அவருடைய செலவுல அல்லேலூயா கன்வென்ஷன் முடிஞ்சோ நாம ரேடியோ செட்டுக்காரங்க எல்லாரையும் கூப்பிடுவாரு. கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து விட்டு அடுத்த நாள் முதல் ஆளான யார கையில வயசுல அவங்க ரொம்ப கடம் ரொம்ப பிரச்சனை அதை மத்தியில் தான் செய்யலாம். ஆனா இன்றைக்கு பாருங்க அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் கோடிகள் விற்கக்கூடிய அளவுல ஒரு வீடை வைத்திருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா 50 கோடிக்கு மேல அல்லேலூயா அதனுடைய சொத்து அதனுடைய இதெல்லாம் விற்றிட்டு போறாங்க. வாங்குறதுனால எவ்வளவு பெரிய ஒரு பட்ஜெட் வீடெல்லாம் ஒரு பயங்கரப்பட்ட போல இருக்கும். அல்லேலூயா ஒரு காலத்தில் கர்த்தருக்காக கடன் பிரச்சனையும் வேதனையும் தாரித்திரத்திலும் இருந்த போதும் கர்த்தருக்காக செய்தபடியால் அவர்களை தேவன் உயர்த்தினார். அவர்களை தேவன் கனப்படுத்தினார். அவருடைய தலைமுறையை தேவன் கனப்படுத்தினார். இந்த மகன் உன்னை கனப்படுத்த உன்னை ஆசீர்வதிக்க தேவன் போதுமானவராக இருக்கிறார். எல்லாரும் நம்ம சர்ச்சில் ஆதார கொண்டு வருகிறோம். செய்து கொண்டு வருகிறோம். நீ கர்த்தர்களின் மனப்பூர்வமாக செய்தால் அதில் ஒரு ஆசீர்வாதம் உனக்கு உண்டாகும். அது எந்த மாற்றம் இல்லை. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. சிலர் சொல்வாங்க இது சிலம் செய்ய முடியல, எனக்கு ஆரோக்கியம் இல்லை. கர்த்தர் சொல்கிறார் நீ செய்யாத பலனா நிரப்புவார். அல்லேலூயா. சிலர் சொல்லுவாங்க எனக்கு காசு இல்லை, காசை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. தேவனால் முடியாதது ஒன்றுமே இல்லை. நீ உண்மை உத்தமமாய் கர்த்தருக்காக நீ செய்யும் போது அதுக்கு தேவனுடைய ஆசீர்வாதம் உன்னுடைய குடும்பத்திலும் உன்னுடைய தலைமுறையிலும் கர்த்தர் கட்டளையிடுவார் என்பது சந்தேகமே இல்லை. அல்லேலூயா அல்லேலூயா. நம்ம பசியை ஆற்றுகிறது தேவனுக்கு கொடுக்கிறது சபா. நீ ஒருவர் போடு அல்லேலூயா இரண்டு மனதோடு ஒரு காரியங்களை செய்வாயானால் நிச்சயம் அவர் உள்ளத்தை தேவன் ஆராய்ந்து அறிகிற கர்த்தராய் இருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. நீ ஊழியக்காரனுக்கு நீதி ஒன்று கொடுத்த உன்னுடைய வாக்குத்தத்தம் தடப்படும். அல்லேலூயா. ஆனா கர்த்தருடைய நாமத்தை தெரிந்தால் ஊழியத்துக்காக நீ உதவினார் அதே ஒரு ஆசீர்வாதம் உனக்கு கடந்து வரும். அல்லேலூயா. நான் முழுமையா நம்புகிறேன். நீ கர்த்தருக்கு உண்மை உத்தமமாய் நிற்பாயானால் நீ சிறவை தேவன் மாற்றி உன்னுடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் வாழ்க்கை கட்டளையிடுவார். அல்லேலூயா அல்லேலூயா. நீ வேலை செய்கிற போது ஒரு வேலை செய்கிற கிடைக்கிற பங்கியம் கர்த்தர் வேர்திரித்து மாற்றம் கர்த்தருக்காக. அதோடு கூட அது மட்டுமல்ல நீ சுமேதையா செய்கிற சில காரியங்கள் சரி அந்த பகுதியில் நான் இப்போ கடந்து போகல. டைம் செல்கிறபடினால் நான் சீக்கிரமாய் கடந்து செல்கிறேன். அல்லேலூயா. மார்க் விசேஷம் 9ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்திலே வாசிங்க. நீங்கள் கிறிஸ்துவுடையவர்களாய் இருக்கிறபடியினாலே என் நாமத்தின் நிமித்தம் உங்களுக்கு ஒரு கலசம் தண்ணீர் குடிக்க கொடுக்கிறவன் தன் பலனை அடையாமல் போவதில்லை என்று மெய்யாகவே. நீங்கள் கிறிஸ்துவுடையவர்களாய் இருக்கிறபடியினால் நம்ம கவனிக்கணும். தேவவசனது ஊழியக்காரர்கள் நீங்க கூட்ட விசுவாசிகள் இல்லையென்றால் சபையோட ஓரோ பட்சரித்து ஓரோ காரியத்துக்கும் உங்கள் கரங்களை திறந்து நீங்கள் கொடுத்தார். அல்லேலூயா. அதுதான் இங்கே சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்தவராய் இருக்கிறவனினால் என் நாமத்தை நிமித்தம் உங்களுக்கு ஒரு கலசம் தண்ணீர் கொடுக்கிறவர் தன் பலனை அடையாமல் போவதில்லை என்று நான் மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ கர்த்தருடைய நாமத்துக்கு நீங்கள் கொடுக்கும் போது அல்லேலூயா ஒரு கலசம் தண்ணீரை சொல்லலாம். அல்லேலூயா அல்லேலூயா
அல்லேலூயா. நீ கர்த்தருடைய ஊழியக்கான போஷித்தால் உன்னை கர்த்தர் போஷிப்பார். உன்னோடு நிற்க விடாது. உன் தலைமுறையினர் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். எனக்கு தைரியமா சொல்ல முடியும். நாங்க சாப்பிட வேண்டிய ஆகாரத்தை அநேக ஊழியக்காரத்தின் தாயார் எடுத்து கொடுத்து விட்டு எங்களுக்கு கஞ்சி தண்ணியை உப்பு வீட்டி தேவனை தந்துக்கிறது அநேக ஒரு நாள் 2 நாள் அநேக நாட்கள் இருந்தது. அல்லேலூயா. என்ற வேற வருவாய் இல்லையா? வேற வருவாய் இல்லையா? அல்லேலூயா. அல்லேலூயா. சரியான ஒரு வீடு கிடையாது. அந்த வீட்டில் நனைந்து கொண்டு ஊழியக்கார படுத்திருப்பாங்க. அல்லேலூயா. நல்ல கொடை கிடையாது. சணல் தூக்கு சாக்கு மட்டும் உண்டு. அது எடுத்து பொறுத்து படுத்து நிறைய ஊழியக்காரங்க உண்டு. அருமையான தேவனுடைய பிள்ளையே, அதனால்தான் அவருடைய தலைமுறையாரை கேட்கிற கர்த்தர் ஆசீர்வதிக்க காரணம். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த ஆசீர்வாதம் சும்மா வராது. அல்லேலூயா. உன்னுடைய வாழ்க்கையுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் நாமே நாட்களில தேவ கரம் உன்னுடைய வாழ்க்கையில் கூட இருந்து வேண்டிய ஒரு ஆசீர்வாதம் வெளிப்பட்டு வரும்படியா கர்த்தர் கை கொடுக்க நீ ஆயத்தமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த புஸ்தகங்க இந்த வாரம் வந்து கூட்டம் நினைக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் இருக்கிறதால அல்லேலூயா வர முடியாது. ஐயா தாரெல்லாம் ரொம்ப பிரச்சனையா இருக்கிறது. அதுக்குள்ள வருவாய் கூட இல்லை. ஆனா கொடுக்க வேண்டும் என்ற வாஞ்சையோடு இன்றைக்கு அவங்க அல்லேலூயா நேற்று வந்து இங்க வந்திருக்காங்க. அல்லேலூயா. கர்த்தரை சிநேகிக்கிறவர்களாம், கர்த்தருடைய நாமத்தின் மேல் அன்பு கூறுகிறவர்களாம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே அல்லேலூயா யாருக்கு நீ ஒரு காசு தண்ணி கொடுத்தால் அதனுடைய பிரதிபலன் கர்த்தர் உனக்கு தருவார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. ஆமென். ஆமென். நம்ம வேதத்தை பார்க்கும்போது அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆதியாகமம் 18 படிங்க. பின்பு கர்த்தர் மத்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலின் உஷ்ண வேளையில் கூடார வாசலிலே உட்கார்ந்திருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். ஒரு மரத்தின் சுவற்றிலே இருக்கும்போது 3 புருஷர்கள் ஆபிரகாமின் அருகிலே கடந்து வந்தார்கள். இந்த ஆபிரகாமுக்கு இந்த நபர்களை தெரியாது. யாருக்கு அவருக்கு தெரியாது. ஆனால் திருமலை சொல்கிறது அவரை சாஸ்திரார்களுக்கு இந்த வயோதிக மனிதர், இந்த பிராயமுள்ள மனிதர் அந்த யோதர்களை போய் முகந்து புறவிலிருந்து வணங்கி என் வீடு மட்டும் வாழுங்க ஆமே பைசலை இணைப்பாரி போகலாம் என்று சொல்லுகிறார். பைசலாம் அந்த 3 பேரையும் ஏற்றுக் கொள்கிறதை காண முடிகிறது. அதோடு இன்றுள்ள அவர்களுக்கு வேண்டிய ஆகாரம் கொடுக்கும்படியா மாவெடுக்கும் போது ஒரு பிடி மாவெடுத்து அதை பிசைகிறார். ஆமே. ஆனால் கண்டுகுட்டியோ கொடுத்த கண்டுகுட்டியை பிடிக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. அல்லேலூயா சொல்லுங்க. அளந்து கொடுத்தாங்களா? அதனால அவருடைய பின் தலைமுறைக்கு ஆண்டவர் கொடுக்கும்போது நீ ஒரு ஓமர் அளவு தான் எடுக்கணும்னு சொன்னாரு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. நீ உயர்த்தப்படுகிறதற்கு, நீ ஆசீர்வதிக்கப்படுகிறதற்கு ஊழியக்கார வரவேற்கிறது மட்டுமல்ல, தேவனுடைய பிள்ளைகளை வரவேற்கிறது மட்டுமல்ல, உன்னுடைய வீட்டிலோட எந்த மேன்மையான ஆகாரத்தை அவர்களுக்கு கொடுக்க நீ தயாராகணும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. அல்லேலூயா. 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 அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய
வருகிறார்கள். அது சிறார் கொண்டு அடித்து அதனுடைய ஆவே ஒன்றாக வாசல் ஒன்றாக பறந்து கொண்டிருக்கிறவா கையோடு பிடித்து அதை குழம்பு வச்சு சாப்பிட்டாங்க. அதை கையோடு பிடிச்சாங்க, அதை ரைஸ்ல ஃப்ரை பண்ணி சாப்பிட்டாங்க. எவ்வளவு அருமையான தேவன் நம்முடைய தேவன். நீ எப்படி அழைக்கிறாயோ அப்படிதாவா கர்த்தர் உங்களை கலப்பாரு. அல்லேலூயா சொல்லுங்க பாபா. இந்த ஆபிரகாம் அவரை ஏற்றுக்கொண்டு அவர்களை வரிசைத்து அப்புறமா ஆமைக்கிதோ அவர்கள் ஒரு வாய்த்த தமிழ்ப்படுகிறது. ஒருடைய மனைவியாகிய சாரா கேட்டு ஒரு உற்பத்தி காலத்துல உன்னிடத்தில் திரும்பி வருவ அன்றைக்கு உன்னுடைய மனைவியாகிய சாரா ஒரு பாலகரை ஏற்றி கொண்டிருப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. தேவனுடைய பிள்ளைகளை நீ உபசரிக்கும் போது, தேவனுடைய பிள்ளைகளை நீ கனப்படுத்தும் போது, அல்லேலூயா உன்னுடைய குடும்பத்தில் என்ன குறைவு இருக்கிறதோ அதை தீர்மானம் இந்த பகல் மாற்றுவார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆமென் ஆமென் ஆமென். ஆபிரகாமுடைய அந்த அவர்கள் சொன்ன வார்த்தையை அப்படியே விசுவாசித்து அவர்களை ஏற்றுக்கொண்டது விளைவான் வாய்த்த சாந்தமி அவனே வெளிப்படையவாய் தீர்ந்தது. அல்லேலூயா. இந்த காலங்களில் இந்த ஆபிரகாம் அந்த காலகட்டத்தில் பெரிய செல்வ சீமானவர்கள் இல்லை. ஆனா பிற்காலத்தில் தேவன் அவனை செல்வ சீமானை மாற்ற காரணம் கர்த்தருடைய காரியங்களில் அவன் உண்மை உடையவனாய் இருந்தபடியால் வேதம் சொல்லுகிறது. ஆபிரகாமுடையதான அல்லேலூயா சம்பத்து பூமி தாங்க கூடாத அளவில் பெரிதாக இருந்தது. ஓ பாடுமாடுகள் இன்றைக்கு ஆசீர்வாதம் இல்லை. பழைய ஏற்பாட்டில் ஆடப்படுகிற சம்பத்து ஆசீர்வாதம். அல்லேலூயா. இன்றைக்கு ஆவிக்கிற இன்றைக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. சிலவங்க கஷ்டங்களிலே எதிர்க்கப்படுவது ஆராதனை உண்மையுடையவர்களாக இருப்பாங்க, ஜெபிக்கிற உண்மையுடையவர்களாக இருப்பாங்க, கர்த்தர் கொடுக்கிற உண்மையுடையவர்களாக இருப்பாங்க. சூழ்நிலைகள் மாற மாற அவருடைய வெயிக்குமா அல்லேலூயா, அவருடைய சிந்தை மாறும். அல்லேலூயா. அதுவரையும் தொடர்ந்து பேசுறோம். ஆரம்பிப்பாங்க. நான் ஒரு காரியம் சொல்லுகிறேன். ஒரு ஊழியக்காரன் நீ மனம் திறந்து பேசினா அவர் கேட்டார் கேட்காம பாராலும் சரி ஆண்டவர் கேட்பார். நீ ஒரு ஊழியக்காரோடு உன்னுடைய குறைகளை நிறைகளை நீ பேசும்போது என்னுடைய ஆண்டவர் அதை கேட்டு விளம்பையாறு ஒரு ஆசீர்வாதத்தை உன்னுடைய குடும்பத்திற்குள்ளே தருவார், தலைமுறைக்குள் தருவார். அல்லேலூயா அல்லேலூயா. சொல்ல நீ தயாராக, உன்னுடைய பிரச்சனை சொல்ல தயாராகணும், உன்னுடைய வேதனை சொல்ல தயாராகணும். சொல்லும் போது தான் அதில் ஒரு விடுதல் கடந்து வரும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. டைம் சொல்லுகிற வழியினால் நான் சீக்கிரமாய் கடந்திருக்கிறேன். அல்லேலூயா. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் நினைக்கிறேன். ஒரு வாசிங்க. ஏனென்றால் உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினால் ஏனென்றால் உங்கள் கிரியையும் பிரவர்த்தி உங்களுடைய கிரியை உங்களுடைய செயல்பாடினாலும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் உன்னுடைய ஊழியக்காரன் ஒரு காரியத்தில் வேதனையோடு இருக்கிறார்களா உன்னை அவரை புரிந்தார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட். ஒருவேளை நமக்கு தெரிந்த ஒரு வேலையா இருக்கும், அங்க பிரச்சனையா இருக்கா, அதை சரி பண்ண முன்னாக வந்து செய்ய ஆரம்பிக்கணும். வேறாவே சபையில் ஒரு கைக்கு இல்லையா அத்தனையா அது என்னது விசாரித்து அதற்கு காரணம் செய்ய நீ முன்னாக வரணும். அல்லேலூயா. பரிசுத்தவான்கள் ஊழியம் செய்ய
செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்துவிடுவதற்கு தேவன் அநீதியுள்ளவர் அல்லவா? தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவா? தேவ சமூகத்திலே கர்த்தருடைய நாமத்துக்காக காண்பிக்கிற ஒரு அன்பின் பிரயாசம் நமக்கு ஏற்பட்டு வராது. அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. அல்லேலூயா சொல்லுங்க. அந்த அன்பு பிரயாசம் வெளிப்படுத்தாத காலம் என்னுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்க முடியாது. ஒரு உயர்வை காண முடியாது, ஒரு நன்மையை காண முடியாது, ஒரு வாய்ப்புகளை காண முடியாது. அதை இந்த மகன் இதற்கு அனுபவம் உங்களுடைய வறுமையானால் நிச்சயம் ஆசீர்வதிக்கப்படுவார். டைம் இல்லாத நான் சீக்கிரமாக கொண்டிருக்கிறேன். லூக்கா எழுதின மார்க் விசேஷம் 14 அதிகாரம் 14 அதிகாரம் அதனுடைய 1 வசனம் வாசிங்க. 2 நாளைக்கு பின்பு புளிப்பில்லாத அப்பம் சாப்பிடுகிற பஸ்கா பண்டிகை வந்தது. அப்பொழுது பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் அவரை தந்திரமாய் பிடித்து கொலை செய்யும்படி வகை தேடினார்கள். ஆகிலும் ஜனங்களுக்குள்ளே கலகம் உண்டாகாதபடிக்கு பண்டிகையிலே அப்படி செய்யலாகாது என்றார்கள். அவர் பெத்தானியாவில் குஷ்டரோகியாய் இருந்த சீமோன் வீட்டிலே போஜனம் பண்ணியிருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற நலதம் என்னும் உத்தம தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள். அப்பொழுது சிலர் தங்களுக்குள்ளே விசனமடைந்து, இந்த தைலத்தை இப்படி வீணாய் செலவழிப்பானே, இதை 300 பணத்துக்கு அதிகமாய் பிரேத்துக்கு விற்று தனக்கு நாம் இங்கே பார்க்கின்ற வேளையில் யோவான் சுவிசேஷத்தில் மரியாள் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. அமெரிக்க டைம்ல சீக்கிரமாய் கொண்டிருக்கிறேன். இயேசு பஸ்கா பண்டிகை நாட்களிலே கூடியிருந்து விருந்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் போது இந்த மரியாள் அவரை யார் என்று கேட்டார். பெத்லேஹேமில் உள்ள அல்லேலூயா லாசருடைய சகோதரி. அவள் பூதம் பிடித்திருந்தாள். அந்த பூதம் மத்தியிலால் அவளுக்கு ஆழமான ஒரு விசுவாசம் இருந்தது. அவள் இயேசுவின் அண்டையிலே வந்து நலதம் என்று சொல்லுகிற ஒரு வாசனை தைலத்தை அவருடைய சிரசின் மேல் ஊற்றினாள். அல்லேலூயா.